Pani ni sa sa gari ga ma pa ma gari sa ni sa ri pa ga ma pani ni ma 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 re 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 ni 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 da gari ga ma ga sa ni gari sa ni sa gari ga ma ga ma pa ma pa ni sa ni sa gari sa re ni pa ni sa gari sa pa ma gari sa அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய் அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய் கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய் எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய் அடி உன்முகம் கண்டால் என் இமை ரெண்டும் கைகள் தட்டுதே அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய் அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். இந்த காய் ஒரு லேயர் அந்த உப்பு இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா அது அப்படியே பதமாகி சூப்பராக இருக்கும். வருஷக்கணக்கானாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம அப்போ தேவையான போது கொஞ்சம் எடுத்துகிட்டு தாளிச்சிட்டு நம்ம லெமன் எல்லாம் எப்படி ஊறுகாய் போடுவோம் தாளிச்சிட்டு அதே மாதிரி இதை தாளித்து ஊறுகாய் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இது இப்படியே வெட்டி மெலிசாக வெட்டிட்டு அரைஞ்சிட்டு இது இப்படியே ஊறுகாய் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை இன்றைக்கி சின்ன சின்னதாக நறுக்காமல் இப்படியே மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட போகிறேன். அப்படியே தூள் ஆகிடும். அதை வச்சு நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.